இந்தியா டாமினேட்டட் டெஸ்ட் கிரிக்கெட் ஃபார் ஆல்மோஸ்ட் a decade. பட் ஆனா இப்போ கௌதம் கம்பீர் அண்ட் அஜித்தோட செலெக்ஷன்னால மொத்த இந்தியாவும் ஸ்பாயில் ஆகுதா, நம்ம ரெட் பாலோட ஃபியூச்சரே ஸ்பாயில் ஆகுதா? லெட்ஸ் டிஸ்கஸ் இன் திஸ் ஷோ. ஹலோ விவர்ஸ், ஹலோ பிரவீன், எப்படி இருக்க? ஹாய் விஜய், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்னு சொல்லவா இல்லை என்ன எப்படின்னே சொல்ல தெரியல. பட் எப்பவுமே நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியா ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ வந்து கோவப்படவா இல்லை வருத்தப்படவா எதுவுமே தெரியல. ஸோ என்ன சொல்றது, ஒரு 10 செகண்ட் வேணா சைலன்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? அதை தவிர நம்ம இந்த இந்தியன் டெஸ்ட் கிரிக்கெட் டீமுக்கு வேற எதுவுமே பண்ண முடியாது. அது மட்டும் தான் நம்மளால முடிஞ்சது. ஓகே, சக்சஸ்ஃபுல்லி ஒன் மோர் ஒயிட் வாஷ் ஹோம்ல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடந்திருக்கு ஆஃப்டர் ஜிஜி வந்ததுக்கு அப்புறம். சவுத் ஆப்பிரிக்காவோட 2-0. இது வந்துட்டு செருப்படின்னு சொல்லவா இல்லை இதை விட கேவலமான வார்த்தை எதுவும் எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு ஒரு அடி வாங்கியிருக்கோம். பட் ஆனா நம்ம வந்துட்டு சவுத் ஆப்பிரிக்காவை கண்டிப்பா பாராட்டணும். சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. நல்ல பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அவங்களோட பிளேயர்ஸ், அவங்களோட ஹார்மரா இருக்கட்டும், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி இந்தியாவை துவம்சம் பண்ணாங்க. கடைசியா 2000 தான் சவுத் ஆப்பிரிக்கா நம்ம இந்தியால ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 25 வருஷம் கழிச்சு ஒரு நல்ல ஒரு விக்டரி. நேத்து நைட்டு நம்ம பார்த்தோம், சவுத் ஆப்பிரிக்காவோட ஹெட் கோச் வந்து ஒரு மீட்டிங்ல சொல்லியிருந்தாரு, நான் வந்து அவங்களை வந்து கிராவல் பண்ண வச்சோம் அப்படின்ட்டு. கிராவலுக்கு எக்ஸாக்ட் மீனிங் என்னன்னா கெஞ்ச வைக்கிறது, ப்ளீஸ் பண்ண வைக்கிறது அப்படின்ற ஒரு மீனிங். ஸோ அந்த மாதிரி இந்தியாவோட டெஸ்ட் கிரிக்கெட் ஹிஸ்டரியிலேயே மறக்க கூடாத, மறக்க முடியாத ஒரு வார்த்தை இந்த வார்த்தை. அதுக்கு ஈடுகட்டுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. இந்த லாஸை வச்சு நம்ம வந்து இந்த செக்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணோம். இந்தியா வந்து ரொம்ப டாமினேட்டிங்கா இருந்தாங்க டெஸ்ட் கிரிக்கெட் அப்படின்னு பார்க்கும்போது. தோனி விட்டுட்டு போன விராட் கையில எடுக்கும் போதோ இல்ல ரோஹித் கையில இருக்கும் போதோ ரொம்ப டாமினேட்டிங்கா இருந்தாங்க. எப்போ கௌதம் கம்பீர், அஜித் அகர்கர் உள்ள வந்தாங்களோ அப்பவே நம்ம வந்து டெஸ்ட் கிரிக்கெட் வந்து டிப் ஆயிருச்சு. அதை பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா நம்ம பிரேக் டவுன் பண்ண போறோம். ஓகே, ம். ஃபர்ஸ்ட் லெட் ஸ்டார்ட் வித் கம்பீரோட மென்டாலிட்டி அண்ட் அப்ரோச். அவரோட மென்டாலிட்டி அப்ரோச்சை பத்தி ஃபர்ஸ்ட் பேசிடலாம். நீ என்ன நினைக்கிற பிரவீன்? இவர் வந்து நம்ம ஒத்துக்கலாம், ஒயிட் பால்ல ஒரு நல்ல கோச்னு ஒத்துக்கலாம். நம்மளுக்கு ஒரு ஏஷியா கப் தந்தாரு. நான் ஒத்துக்கிறேன், ஏஷியா கப் வந்து ஆஸ்திரேலியா இது வரைக்கும் அடிச்சதே கிடையாது, நியூசிலாந்து இது வரைக்கும் அடிச்சதே கிடையாது. ஆனா இந்தியா அடிச்சிருக்காங்க அப்படின்னா அதுவே ஒரு பெரிய விக்டரி. அதை மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு சாம்பியன்ஸ் டிராஃபி அடிச்சிட்டாங்க. அது போக எனக்கு தெரிஞ்சு வேற இந்த ஜிஜிஆரால வேற எதுவுமே எனக்கு கண்டுபிடிக்க முடியல. நீ என்ன நினைக்கிற? அதாவது ஜிஜியோட அப்ரோச்சை பத்தி நீ என்ன நினைக்கிற? அப்ரோச்னு பத்தி நம்ம பேசும்போது நான் கண்டிப்பா இதுல ஒன்று ஆட் பண்றேன். இங்கிலாந்து வந்து இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. பேஸ்பால் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்டிங்ல பார்க்க வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. பாகிஸ்தான் கூட 100 ஓவர்ல 600 ரன்லாம் வந்துட்டு பயங்கரமா இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது 100 ஓவர்ல வந்துட்டு 300 ரன் அடிக்கிறதே பெருசா அப்படின்னு பார்க்கும்போது 600 ரன்ல அடிச்சாங்க. இப்போ இங்கிலாந்து எந்த நிலைமையில இருக்காங்க அப்படின்னு நமக்கும் தெரியும். இந்தியாவோட மட்டும்தான் இங்கிலாந்து வந்து டிராப் பண்ணாங்க. இப்போ ஆஷஸ் கூட வந்துட்டு ரொம்ப கேவலமா ஆஸ்திரேலியாவோட தோத்தாங்க. அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஆஸ்திரேலியாவும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து மோசமா தான் ஆடினாங்க. பட் செகண்ட் இன்னிங்ஸ் வந்து அவ்வளோ அழகா ஹெட்டோட நல்ல தாறுமாறான ஒரு 100. அக்ரெசிவா ஆடலாம். அதுக்குன்னு நான் வந்து எந்நேரமும் அப்படிதான் ஆடுவேன். லூசுத்தனமா இருக்கு. எனக்கு என்ன சொல்றேன்னே தெரியல. எனக்கு வந்து வாயில வேற வேற வார்த்தைகள்லாம் வருது. அதெல்லாம் நம்ம இப்ப பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். ஆமா பிரவீன், நீ சொன்னது ரொம்ப ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். ஏன் அப்படின்னா டெஸ்ட் கிரிக்கெட்ன்றது மாறிடுச்சு நிறைய பேர் நினைக்கிறாங்க. மாறல, எங்கேயுமே மாறல. டெஸ்ட் கிரிக்கெட் இஸ் டெஸ்ட் கிரிக்கெட். அது வந்துட்டு T20 நீங்க உள்ள கொண்டு வரதுனாலயோ இல்ல அக்ரெசிவா ஆடுறதுனால டெஸ்ட் கிரிக்கெட் பார்க்க நல்லா இருக்கும்னு நினைச்சேன்னா கண்டிப்பா கிடையாது. பேஸ்பால் உனக்கு பிடிக்குமா? கண்டிப்பா கிடையாது. நான் இதுல ஒன்னே ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஹெட் வந்து அடிக்காரு அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச ஹெட் வந்து ஓப்பனிங்ல ஆடினதுன்னா அந்த ஆஷஸ்ல போன டெஸ்ட் தான். மித்தபடி நீ பார்த்த அப்படின்னா ஹெட் அந்த இடத்துல ஆடுறாருன்னா அதுக்கு முன்னாடி வந்து ஸ்மித்தோ லபுஷேனோ நல்ல பாலை ஹோல்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹெட் வந்து அக்ரெசிவா ஆடுவாரு. நீங்க எடுத்தோடனே ஜெய்ஸ்வால் எடுத்துக்கோங்க, ஓப்பனிங் நான் வந்த பால்ல இருந்து 4 தான் அடிப்பேன், கட் ஷாட் தான் ஆடு. முட்டாத்தனமா இருக்கு. 500 ரன் லீல இருக்காரு, போயிட்டு தேவையில்லாம க்ளோஸ் டு த பாடி கட் அடிச்சு நீங்க கீப்பர் கையில கேட்ச் கொடுத்துட்டு போனீங்கன்னா எதுக்கு ஆடணும்? நீங்களா தேவையே இல்லைங்கிற. புதுசா எத்தனையோ பேர் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல அவ்வளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுட்டு, ஜெய்ஸ்வால் நல்ல பிளேயர் தாங்க, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அந்த இடத்துல அந்த ஷாட் தேவையா? நீயா இருந்தா ஆடி இருப்பியா விஜய்? கண்டிப்பா அழிக்க மாட்டாரு. தேவையில்லாத ஷாட் தான். அண்ட் இன்னொன்னு மேஜரான இஷ்யூ கௌதம் கம்பீரோட அப்ரோச் அப்படின்னு பார்க்கும்போது பேட்டிங் ஆர்டரை கொலாப்ஸ் பண்றது. எந்த ஒரு பேட்டிங் ஆர்டருமே ஸ்டேபிளா இல்ல. அவங்களோட பிளேயர்ஸை ஸ்டேபிளா ஆட வைக்க மாட்டேங்கிறாரு. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னா வாஷிங்டன் சுந்தர். ஒரு மேட்ச்ல 1 டவுன்ல ஆடுறாரு, ஒரு மேட்ச்ல 2 டவுன்ல ஆடுறாரு. அப்படி 5, 6, 7, 8ன்னு கிட்டத்தட்ட விட்டா விட்டா 11 ஓப்பனிங் அப்படிலாம் ஆட வச்சிருவாரு போல. ஒரு ஸ்டெபிலிட்டி, உங்க பிளேயரை நீங்க பேக் பண்ணா வேற யாரும் பேக் பண்ண போறா? ஒரு கோச்சா நீங்க தான் உங்க பிளேயரை நீங்க பேக் பண்ணணும். இதுல நான் வந்துட்டு ஒன்று ஆட் பண்றேன். நம்ம மான்செஸ்டர் டெஸ்ட்னு நினைக்கிறேன், 5th பொசிஷன் இறங்குவாப்லன்னு நினைக்கிறேன். 101 அடிப்பாரு. அடுத்த மேட்சே பார்த்தோம் அப்படின்னா அவரை வந்து 8th பொசிஷன் தள்ளியாச்சு.
என்ன யோசிச்சு பண்றீங்க, என்ன யோசிக்கீங்கன்னே எனக்கு புரிய மாட்டேங்குது. ஒருத்தர் ஒரு பிளேஸ்ல நல்லா ஆடிட்டாருன்னா அடுத்தது அவர் வந்து அந்த பிளேஸ் கொடுக்க மாட்டீங்களா? அவர் நல்லா ஆடணும்னு நினைக்கீங்களா, நல்லா ஆடக்கூடாதுன்னு நினைக்கீங்களா, என்ன பண்றீங்க? ஆக்சுவலா டெஸ்ட்ன்றது உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி தேவை, ஒரு நிதானன்றது தேவை. அதாவது நீங்க கிளியரா இருக்கணும், உங்க மைண்ட் செட் வந்து கிளியரா இருக்கணும். ஓகே, நம்ம ஓப்பனிங் தான் ஆட போறோம், நம்ம ஒன் டவுன் தான் ஆட போறோம், நம்மளோட வேலை வந்து ஒரு ஆங்கர் லோர் அப்படின்றத நம்ம வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அதுவே அந்த ஒரு கிளியரன்ஸே இன்னும் வந்து ஜிஜி வந்துட்டு அவங்களோட பிளேஸ்க்கு கொடுக்காம இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் ஒரு மெயின் ரீசன் நம்ம இந்தியா வந்து ஃபெயில் ஆறதுக்கு. அஜித் அகர்கர் அவரோட மேஜரான மிஸ்டேக்ஸ், செலக்ஷன்ல தான் ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனை. இவங்களோட பாலிடிக்ஸ்னாலதான் ரோக்கோட ஃபியூச்சரும் வம்பாச்சு. எப்படி எனக்கு புரியல. ஒருத்தர் வந்துட்டு கவலையே படாதீங்க, நான் எங்கேயும் போல அப்படின்னு சொல்ற ரோஹித் திடீர்னு ரிட்டையர் ஆயிட்டு போறாரு. இன்னொருத்தர் என்னன்னா இங்கிலாந்துல போய் 4 செஞ்சுரி அடிப்பேன், 5 செஞ்சுரி அடிப்பேன்னு வாக்கு கொடுத்தாரு விராட், ரிட்டையர்ட் ஆகுறாரு. எதனால? பிகாஸ் ஆஃப் தேர் பாலிடிக்ஸ். கண்டிப்பா பாலிடிக்ஸ் தூக்கி தான் போடணுங்க. நான் என்ன சொல்றேன், உங்களோட டீம் செலெக்ஷன்னால இது வரைக்கும் அவங்க 2 பேரும் கம்பைன் பண்ணி 19 டெஸ்ட் ஆடி இருக்காங்க விஜய். 19 டெஸ்ட்ல 7 மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க, 10 மேட்ச் தோத்துருக்கீங்க. உங்களோட வின்னிங் பெர்சன்டேஜ் 36.8. எனக்கு பங்களாதேஷ் வெஸ்ட் இண்டீஸ் கூட உங்களோட பெட்டரா கிரிக்கெட் ஆடுவாங்க போல. அவங்க அப்படிலாம் சொல்லு, அவங்க எல்லாம் கம்பேரே பண்ணக்கூடாது, கேவலமா இருக்கு. நீ டீம் செலக்ஷன் சொல்லும் போது நான் ஒண்ணு சொல்றேன், என்கேஆர் இதுல எதுக்கு இந்த டீம்ல எதுக்கு இருக்காருன்னே தெரியல. சொல்லு சொல்லு சொல்லு. ஆவரேஜ் ஆஃப் 24 ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல. ஆவரேஜ் ஆஃப் 24. என்கேஆர் வந்துட்டு ஆஸ்திரேலியால நல்லா பண்ணாரு, அவரை கொண்டு வந்து இந்தியால ஆட வைக்கீங்க, நாசமா ஆக்கிட்டீங்க. சிராஜ் அவேல நல்லா பண்றாரு, அவரை கொண்டு வந்து ஹோம்ல போட விட்டு அவரை நாசமாக்கிட்டீங்க. கருண் நாயர் எடுத்தோம் அப்படின்னா ஹோம்ல நல்லா பண்றாரு, அவரை கொண்டு போய் இங்கிலாந்து ஆட விட்டு அவர் நல்லா இல்ல, அவருக்கு இனிமேல் கொடுக்க மாட்டோம் வைக்க மாட்டோம்னு அவரையும் நாசமாக்கிட்டீங்க. நீ ஸ்டாட்ஸ் சொன்ன என்கேஆரோட ஆவரேஜ்னு பார்த்தோம் அப்படின்னா, என்கேஆரோட ஆவரேஜ் இப்போ டெஸ்ட் மேட்ச்ல பார்த்தோம் அப்படின்னா 26.4, 396 ரன்ஸ் எடுத்திருக்காரு. பவுலிங்ல பார்த்தோம் அப்படின்னா 15 இன்னிங்ஸ் 8 விக்கெட் எடுத்திருக்காரு, ஆவரேஜ் 45.7. ஓகேவா? அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் அப்படின்னா 61 இன்னிங்ஸ்ல ஆவரேஜ் ஆஃப் 23.6, 24 கூட கிடையாது. பவுலிங்ல பார்த்தோம் அப்படின்னா 30.48. நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு தேவை அந்த இடத்துல ஒரு ஸ்பின்னருங்க. அவே டீமா வந்த சவுத் ஆப்பிரிக்கா 4 ஸ்பின்னர் ஆடுறான். அக்சர் பட்டேலோட ஸ்டாட்ஸ் எடுத்த அப்படின்னா டெஸ்ட்ல 24 இன்னிங்ஸ் எடுத்து ஆடி இருக்காரு, ஆவரேஜ் ஆஃப் 34.4. பவுலிங்லயும் அதே மாதிரி 57 விக்கெட் எடுத்திருக்காப்புல, 19.6 ஆவரேஜ். ஃபர்ஸ்ட் கிளாஸுமே குறையலாம் இல்ல, 35 ஆவரேஜ் வச்சிருக்காரு பேட்டிங்ல. பவுலிங்ல 25.2 வச்சிருக்காரு ஆவரேஜ். நீயா இருந்தா நீ என்ன நிதிஷ்குமார் ரெட்டி ஆடுவியா இல்ல அக்சர் பட்டேல் ஆடுவியா விஜய்? டெஃபினட்டா நான் அக்ஷர் பட்டேல தான் ஆடுவேன். ஏன்னா நமக்கு தெரியும் அசாம்ன்றது ஸ்பின் அசிஸ்ட் பண்ற ஒரு கண்டிஷன் அப்படின்றது நமக்கு தெரியும். என்கேஆரோட ஹோம் ஃபார்ம்ன்றது அவ்வளவா பெருசா இல்ல. ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயும் அவ்வளவா நல்லா ஆடல. அப்ப என்ன மென்டாலிட்டியோட அவங்களை சூஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. படிக்கல் உள்ள உட்காந்துருக்காரு, அக்ஷர் பட்டேல் உள்ள உட்காந்துருக்காரு. அந்த மாதிரி பிளேயர்ஸை விட்டு நீங்க இப்படி டீம் செலக்ட் பண்றது என்னன்னு தெரியல. இன்னொன்னு என்னன்னா ஒயிட் பால் பெர்ஃபார்மன்ஸ் இம்பாக்ட் பண்றது. நீ T20 நல்லா பண்றப்பா, வா டெஸ்ட் டீமுக்கு வந்துரு. நீ ஐபிஎல் சூப்பரா போட்டப்பா, பிரசித் கிருஷ்ணா பார்த்தோம், நீ சூப்பரா பட்ட உள்ள வந்துரு. சாய் சுவா பார்த்தோம், ஆர்எஸ்கே வா உள்ள வா உள்ள வா. அப்ப ஐபிஎல் பெர்ஃபார்மன்ஸ் வச்சு நீங்க டீம் எடுக்கிறீங்க அப்படின்னா, சையத் முஸ்டாக் அலி, ரஞ்சி டிராஃபி, துலீப் டிராஃபி இதெல்லாம் எதுக்கு நடத்துறீங்க? இவ்வளவு டொமஸ்டிக் பிளேயர்ஸும் கஷ்டப்பட்டு நான் எப்படியாவது இந்தியன் டீமுக்கு ஆடிடணும், இந்தியன் டீமுக்கு டெஸ்ட் கிரிக்கெட் ஆடிடணும், அந்த ஒயிட் கலர் ஜெர்சியை போட்டு ஆடிடணும்ன்ற எண்ணத்தோட அவ்வளவு நல்ல பெர்ஃபார்ம் பண்ற டொமஸ்டிக் பிளேயர்ஸ் எங்க போட? ஐபிஎல் மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணி வச்சுன்னா ஐபிஎல் வேற ஃபார்மேட், டெஸ்ட் வேற ஃபார்மேட். அவங்க வந்து ஐபிஎல் மட்டும் தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட், ஓகேவா? ஐபிஎல் யாரெல்லாம் நல்லா ஆடுறாங்களோ அவங்க எல்லாம் வந்துட்டு இந்தியன் டீமுக்கு ஈஸியா உள்ள வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு இது. அதான் நீ சொன்னதுதான், ஐபிஎல் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 2 மாசம் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிடும். ஒரு டீம் கூட ஒரு 2 மேட்ச் ஒரு மேட்ச் ஆடுறாங்கல்ல, 4 மேட்ச் ஆட்டு போட்டும், 4 மாசம் ஐபிஎல் நடத்துங்க, அவங்கள மட்டும் நீங்க கிரிக்கெட் டீம் ஆடுங்க. ரஞ்சி டிராபில எதுக்கு நடத்துறீங்க? ரஞ்சி டிராபியே தேவையே இல்லைங்க. ஈஸ்வரனை பத்தி நான் அவனை ஆட் பண்ணிக்கிறேன். பாவுங்க அந்த பையன், என்னதான் அந்த பையன் பண்ணுவாரு எனக்கு புரியவே இல்லை. 109 மேட்ச் ஆடி இருக்காரு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல, ஆவரேஜ் வந்து 48 வச்சிருக்காரு. அவர் இதுக்கு மேல என்ன ப்ரூவ் பண்ணணும்? ஆஸ்திரேலியா கூட்டு போனீங்க, ஆடல. நியூசிலாந்து சீரீஸ்ல எடுத்தீங்க, ஆடல. வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸ்ல ஸ்குவாட்ல எடுக்கல. நீங்க வாய்ப்பு கொடுத்தாதானங்க அவர் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ உடனே எல்லாரும் தூக்கிட்டு வந்துருவாங்க. சவுத் ஆப்பிரிக்கா கூட இப்ப ஏ சீரீஸ்ல வந்து 2-0 அடிச்சிருக்காரு அப்படின்னு. நீங்க அப்ப நீங்க இவ்வளோ இந்த ஒரு இதை மட்டும் பாக்கீங்கல்ல, அவரோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆவரேஜ் எடுத்து பாருங்க, 47.8 இருக்கு. 109 மேட்ச், 187 இன்னிங்ஸ், கிட்டத்தட்ட க்ளோஸ் டு 10,000, 8,136 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. என்ன பண்ணணும் இதுக்கு மேல ஒரு மனுஷன் உங்க டீம்ல வரணும்னா அவர் என்ன பண்ணணும்? கண்டிப்பா தெரியல. இன்னொரு பிளேயர் வந்து சர்ஃப்ராஸ் கான், ரொம்ப சூப்பரான ஒரு இன்னிங்ஸ். நியூசிலாண்டோட தான் நினைக்கிறேன், ரொம்ப சூப்பரா 200 அடிப்பாரு. அதுக்கப்புறம் டிராப் பண்ணிட்டீங்க. நல்லா விளையாண்டுட்டு இருக்க பிளேயர் டிராப் பண்ணிட்டாங்க. இது எப்படியா இருக்கு அப்படின்னா
அந்த நிதாஸ் டிராஃபின்னு நினைக்கிறேன். பங்களாதேஷ் பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா இந்தியா ஒரு ட்ரை சீரிஸ் ஆடினாங்க. அதுல ஃபைனல்ல வந்துட்டு டிகே அண்ணன் ஒரே ஒரே பால் 5 ரன் அடிப்பாரு. ஒரு பால் 5 ரன் தேவை, ஒரு சிக்ஸ் அடிச்சு மேட்ச் ஜெயிச்சு நம்ம நிதாஸ் டிராஃபி தான் நினைக்காது நம்ம ஜெயிச்சு கொடுப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தா ஆளே காணும், டீம் எங்க இருக்காரு, எங்கப்பா டீம் ஆளே காணும் அப்படின்ற மாதிரி தேடிச்சு. அதுக்கப்புறம் ஆர்சிபில பெர்ஃபார்ம் பண்ணனால திருப்பி கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி நல்லா பெர்ஃபார்ம் பண்ற ஒரு பிளேயரை எதுக்குங்க நீங்க டிராப் பண்றீங்க? சப்ராஸ் கானோட ரீசன்ட் மேட்ச்ல நான் பார்த்தேன். பஞ்சாப் கூட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 67 அடிச்சாரு. அதே மாதிரி ஜம்மு அண்ட் காஷ்மீர் கூடயும் வந்துட்டு 42-36 நல்லா தாங்க இருக்கு. அந்த பையன் அதுக்கு மேல என்ன செய்ய முடியும்? ஆவரேஜ் ஆஃப் 63.15. குமார் ரெட்டிக்கு நீங்க வந்து அவரை வந்து ஒரு ஆல்ரவுண்டரா வச்சிருக்கீங்க. அவருக்கு எத்தனை ஓவர் கொடுக்கீங்க பவுலிங் கூட? அப்ப எதுக்குங்க அந்த பையன்? அது தேவையே இல்லையே. அதுக்கு மேல நான் ஒரு 3 ஓவர் 2 ஓவர் போடுறதுக்கு ஜெய்ஸ்வால் போட்டோம். ஜெய்ஸ்வால் தான் டீம்ல இருக்காரு. அந்த 2 ஓவர் ஜெய்ஸ்வால் போட்டுட்டு நிதிஷ்குமார் ரெட்டி பேர்ல நீ சப்ராஸ் கான் ஆடிட்டு போ. ஒரு பியூர் பேட்ஸ்மேனா போலாம்ல. கருண் நாயரோட ரீசன்ட் ஸ்டாட்ஸ் எல்லாம் பார்த்த மிரண்டு போய் உட்காந்துருக்கேன். ஒரு 233, 174, ஒரு 95, ஒரு 73 அடிச்சுட்டு எதுக்கு அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? சரி, இவங்க என்ன எனக்கு புரியல பிரேம். இவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு யங்ஸ்டர்ஸை பேக் பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி யங்ஸ்டர்ஸை பேக் பண்ணணும்னா இந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் எடுக்கணும். சர்ஃப்ராஸ் கான் ஒரு யங்ஸ்டர். நீங்க டெஸ்ட் மேட்சுக்கு டெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வச்சு எடுக்கணும். ஒரு ரஞ்சி டிராஃபி அண்ணா ஆடுறாரா, ஒரு 4 டே டெஸ்ட் மேட்ச் நல்லா ஆடாரா, அவங்கள நீங்க தூக்கி உள்ள போடுங்க. மத்தபடி T20 நல்லா ஆடுதாரு, ஓடி நல்லா ஆடுதாரு, இவர் எனக்கு பிடிச்ச பிளேயர், இவன் நான் ஐபிஎல்ல கோச் பண்ற டீம்ல இவன் எனக்கு லேண்டான், இவன் எனக்கு செல்ல பிள்ளை, அதனால நீங்க டீம் எடுத்தீங்கன்னா இதெல்லாம் எனக்கு எனக்கு சுத்தமா புரியல. இன்னொன்னு என்னன்னா, ஒரு அன்பேலன்ஸ்டான பவுலிங் அட்டாக் கொண்டு போறது. எக்ஸாம்பிளுக்கு இப்ப நம்ம வந்து ஆஸ்திரேலியான்னு எடுத்துக்கிட்டோம்னா நல்ல வேரியேஷன்ஸ் இருக்குது. பவுலர் பாத்தீங்கன்னா அப்படி குத்தி ஏத்துவாரு. ஹேசல்வுட் பாத்தீங்கன்னா அந்த ஸ்லோயர் பால்லே தெரியாம ஸ்லோயர் பால் போடுவாரு. ஸ்டார்க்ன்றது ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேசரு, ரைட் ஆர்ம் லெஃப்ட் ஆர்ம்ல நல்ல ஒரு வேரியேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனா இந்தியன் டீம்ல அந்த வேரியேஷன் சுத்தமா இல்ல. சிராஜ், பும்ராட்ட நிறைய, பும்ராக்கு தனியா வேரியேஷன்ஸ் இருக்குது. ஆனா நம்ம லெஃப்ட் ரைட்டு அந்த மாதிரி அந்த வேரியேஷனா நம்ம பவுலிங் அட்டாக்ல இல்ல. ஏன் உங்கள்ட்ட வந்து லக்ஸுரி இல்லையா? இந்தியா வந்து லக்ஸுரி இல்லாத ஒரு நாடா, எக்கச்சக்கமான பிளேயர் இருக்காங்க. ஒரு ஒரு ஸ்டேட்னு எடுத்துட்டா அந்த ஸ்டேட்லயே கிட்டத்தட்ட பல ஆயிரமான பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க, நல்ல நல்ல பிளேயர்ஸ் எல்லாம். ஏன் ஸ்கவுட் பண்ண மாட்டேங்கிறீங்க? ஐபிஎல் டீம்ஸ் மட்டும் தான் ஸ்கவுட் பண்ணணுமா? ஐபிஎல் டீம் ஸ்கவுட் பண்ணி நல்ல நல்ல பிளேயர்ஸா கொண்டு வராங்களா? ஏன் நீங்க டெஸ்ட் ஸ்கவுட் பண்ண மாட்டீங்களா? ரஞ்சி டிராஃபி நல்லா ஆனா நீங்க தூக்கி கொண்டு வர மாட்டீங்களா? எனக்கு ஒண்ணுமே சுத்தமா புரியல. டொமஸ்டிக்கே இவங்களுக்கு தேவையே கிடையாது. இவங்க வந்து ஐபிஎல் பெர்ஃபார்மன்ஸை மட்டும் வச்சுதான் எடுப்பாங்க அப்படின்னா இப்படிப்பட்ட கோச், இப்படிப்பட்ட செலக்டர் எல்லாம் நமக்கு தேவையா அப்படின்னு நீங்க தான் யோசிக்கணும். இன்னொன்னு பிரவீன், நம்ம வந்து அந்த பேட்டிங் கொலாப்ஸ் பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த நம்பர் 3 ஸ்லாட் தான் இந்தியாவுக்கு வந்து ரொம்பவே ஒரு இக்கட்டான ஸ்லாட்டாவே இருக்கு. நமக்கு ஆரம்பத்துல ஒரு புஜாரா ஆண்டாரு, விளையாடினாரு, ஒரு அகனே ஆண்டாரு. இப்போ வந்து அந்த இடத்துல ஒரு ஃபில் பண்றதுக்கு ஒரு கேப் இருக்கு. அந்த கேப்பை நீங்க பெர்மனன்ட் ஆளா ஏன் நீங்க விட மாட்டேங்கிறீங்க? ஒரு சுப்மன் கில் ஆடினாரு, வேற சாய் சுதர்சன் ஆடினாரு, கருண் நாயர் ஆடினாரு, தேவ்தத் படிக்கல் ஆடினாரு, கேஎல் ராகுல் ஆடினாரு, வாஷிங்டன் சுந்தர் ஆடினாரு. கிட்டத்தட்ட 6 பேர் வந்து இந்த நம்பர் 3 ஸ்லாட்டை மட்டும் லேண்ட் இருக்காரு. இந்த ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட சாய் சுதர்சன் தான் அங்க அதிகமா ஆண்டிருக்காரு. 10 மேட்ச் ஆடி அதுல வந்து 28 ஆவரேஜ்ல இருக்காரு. சுப்மன் கில் ஒரு 5 மேட்ச் ஆடினாரு, 18 தான் ஆவரேஜ் வச்சிருக்காரு. கருண் நாயர் 4 மேட்ச் வாய்ப்பு கொடுத்தீங்க, 30 ஆவரேஜ் வச்சிருக்காரு. தேவதர் படிக்கல 2 மேட்ச் வாய்ப்பு கொடுத்தாங்க, 12 ஆவரேஜ். இந்த மாதிரி ஒரு நல்ல, அததான் நம்ம சொல்றோம். அதாவது உங்களோட ரோலை செட் பண்ணுங்க, உங்க பிளேயரை பேக் பண்ணுங்க. நீ ஒரு மேட்ச் கொடுக்குறியா, அதை விட்டுறாத. அதுக்காக தான் நான் இந்த ஸ்டாட்ஸ் உனக்கு வாசிச்சு காமிச்சேன். 2 மேட்ச், ஒரு மேட்ச், அதாவது 2 மேட்ச் இல்ல, 2 இன்னிங்ஸ் தான், ஒரு மேட்ச் தான். இந்த மாதிரி ஒரு மேட்ச் 2 மேட்ச் நீங்க வாய்ப்பு கொடுக்கறது பதிலா ஏன் ஒரு சீரிஸ், ஒரு சீரிஸ் 2 சீரிஸ் யாருன்னே தெரியாது. நீங்க வந்து உங்களோட ஐபிஎல் டீம்ல அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு அப்படின்றதுனால ஒரு வருஷமா நீங்க பேக் பண்றீங்களே. ஒண்ணுமே அவர் ஆடாம இருந்தாலும் அவர் டீமுக்குள்ள எப்படியாவது உள்ள பூத்து வந்து அவரை பவுலிங் போட வைக்கீங்கல்ல. ஏன் நல்லா விளையாடுற பிளேயர்ஸ்க்கு நீங்க வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் ஒரு மேட்ச் ஃபெயில் ஆனா அடுத்த மேட்ச் அவர் அடிக்க மாட்டாரா, இல்ல அடுத்த மேட்ச் நல்லா போட மாட்டாரா, இல்ல அடுத்த மேட்ச் நம்மளுக்கு வின் பண்ணி தர மாட்டாரா? அதை பத்தி பேசினா நம்ம நிறைய பேசலாம் விஜய். அதான் நீ சொன்னதுதான். கருண் நாயர்லாம் வந்துட்டு அந்த ஒரு சீரிஸ் இங்கிலாந்துல கொடுத்தாங்க. அதை ஹோம்ல ஒரு சீரிஸ் கொடுக்க வேண்டியது. இங்கிலாந்துலேயே 30 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஏன் நீங்க அவரையும் கொடுக்க மாட்டேங்கிங்க? அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சாய்ஸு வந்துட்டு 11 இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு, 27 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஏன் அந்த இடத்துல சப்ராஸ் கான் ஆட வைக்கலாமே? சப்ராஸ் கான் 37 ஆவரேஜ் வச்சிருக்கானே. நீ தான் யாரையோ நீ புதுசா எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. 1 டவுன் மட்டுமே நீ சொன்னதுதான். 6-7 பேர் ஆடிட்டாங்க. விட்டா எனக்கு தெரிஞ்சு குல்தீப் கூட இறக்கிடுவாங்க போல. ஒன் டவுன் ஓப்பனிங்ல வந்துட்டு. இப்போ எனக்கு இந்த ஒரு பாயிண்ட் வேற எனக்கு. பிரவீன் நேத்து இறங்கினாங்க. நேத்து வந்து நைட் வாட்ச்மேன், நேத்து அந்த நைட் வாட்ச்மேன் வேலை பார்த்தது வந்து அது கூட ஒரு நல்ல ஒரு டிசிஷன் தான். நைட் வாட்ச்மேன் வேலை பாக்குறது நான் ஒரு ஆட் பண்றேன். நான் ஒன்னு ஆட் பண்றேன். அவங்க வந்து அது லைட் வாட்ச்மேனா அனுப்புனாங்களா, இல்ல போன இன்னிங்ஸ் இவர் நல்லா ஆயிட்டாரு, இவரத்துக்கு நம்ம ஜிஜி மாமா அதை பண்றது தானே, இவர் போன இன்னிங்ஸ் நல்லா ஆயிட்டாரு, இந்த இன்னிங்ஸ் 2 டவுனே இறக்கி விடுவோம் அப்படின்னு நினைச்சு பண்றாங்களா, என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். பட் ஆனா ஒண்ணு மட்டும் என்னால கன்ஃபார்மா சொல்ல முடியும், டெஸ்ட் கிரிக்கெட் இஸ் நாட் பீயிங் டெஸ்ட் கிரிக்கெட் நவடேஸ்.
அதாவது நம்ம சைல்ட்ஹுட்ல ஞாபகம் இருக்குது. அதாவது 2014 டு அந்த 2022 எரான்னு நம்ம பார்த்த ஒரு விராட் கோலி எரால ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க. அதாவது இப்போ எப்படி இருந்துச்சுன்னா டெஸ்ட் கிரிக்கெட்னா ஈஸியா ஆயிருச்சு. யாருனாலும் டெஸ்ட் கிரிக்கெட் போலாம், யாருனாலும் டெஸ்ட் கிரிக்கெட் ஆடலாம். நீ ஐபிஎல்ல வந்து ஒரே ஒரு ஒரு ஆரஞ்சு கேப் ஒரு மாசம் நீ போட்டிருந்தானா நீ வந்து டெஸ்ட் கிரிக்கெட் ஆடிடலாம். நீ வந்து ஒரு 4 விக்கெட் ஒரு மேட்ச் நீ எடுத்தா டெஸ்ட் கிரிக்கெட் ஆடலாம். ரொம்ப ஈஸியா ஆயிருச்சு. அதாவது ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்ன்றத மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. ஒரு காலத்துல வந்து அந்த டெஸ்ட் கிரிக்கெட் வந்து ஒரு புனிதமா பார்த்தாங்க. அது உள்ள போகணுன்றதே நிறைய பேரோட ஒரு ஏக்கமா இருக்கும். அதாவது முன்னாடி வந்து யோயோ டெஸ்ட் ஒன்று வச்சிருந்தாங்க. அந்த டெஸ்ட்டை நீ வந்து கம்ப்ளீட் பண்ணாலும் உன்னை ஆடவே முடியாது. நீ விராட் கோலியாவே இரு, நீ வந்து கேப்டன் தான். இந்த யோயோ டெஸ்ட்டை கொண்டு வந்தது வந்து விராட் கோலி தான். அது வந்து ஒரு நல்ல ஒரு இனிஷியேஷன். அதை ஏன் நீ இப்போ வந்து விடுற? அந்த யோயோ டெஸ்ட்டை இன்னும் நீ வந்து இம்ப்ரூவைஸ் பண்ண பாரு. அதாவது விராட் கோலி அதை கொண்டு வந்தாருன்னு சொல்றோம். அது கொண்டு வந்தது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் ஒரு முன்னோடியா இருந்தாரு. அவர்ல வந்து அவர் தான் லீடிங் ஸ்கோரரா இருந்தாரு. சோ அதனால அப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலையா இருந்துச்சு டெஸ்ட் கிரிக்கெட் வந்து உள்ள வரணும் அப்படின்னா. அதனால வந்து நம்ம டெஸ்ட் டீம் ரொம்ப சூப்பரா இருந்தாங்க, டாமினேட் பண்ணாங்க. தொடர்ந்து இவ்வளவு வருஷம் ஒரு 5-6 வருஷம் வந்து நம்பர் 1 டீமா இருந்தாங்க இந்தியா டெஸ்ட்ல. நிறைய மேட்ச் அடிச்சாங்க. ஆனா இப்போ வந்து அப்படியே டிப் ஆயிடுச்சு. ஏன்னா யாருனாலும் வரலாம்ப்பா. நீ நான் கூட போலாம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம வேணா ஒரு ஐபிஎல் எப்படியோ அதான் திட்ட நினைக்கிறேன். திட்டு வைக்கல செலக்ட் ஆகி ஒரு ஒரு மேட்ச்ல மட்டும் ஒரு 4 விக்கெட் எடுத்தானா போதும். எப்படியாவது ஒரு மேட்சா நம்மளுக்கு வாய்ப்பு கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொன்னு ஆட் பண்ணிக்கிறேன். நீ வந்து அந்த பீரியடுக்கு போன அந்த பீரியட்ல பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து அந்த டைம்ல அவங்க பேட்டிங்க ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணாங்க. அஞ்சு அஞ்சு பவுலர் கரெக்டா. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு சில மேட்ச்லாம் வந்துட்டு ஜட்டு, அஸ்வின், உமேஷ் யாதவ், இஷாந்த் சர்மா, ஷமி, இந்த 5 பேர் போவாங்க. ஒரு சில மேட்ச் பார்த்தோம் அப்படின்னா யாராவது ஒருத்தர் டிராப் பண்ணிட்டு புவி உள்ள போவாரு. ஒரு சில மேட்ச் கொஞ்சம் முன்னாடி போனோம் அப்படின்னா வருண் ஆரோன் இருந்தாரு. அப்படிங்கும்போது அவங்க வந்து 5 பவுலர்ஸ் போனாங்க. 5 பவுலருங்கிறத தாண்டி அந்த இடத்துல அஸ்வினா இருக்கட்டும், ஜடேஜாவா இருக்கட்டும், அவங்க 2 பேரால பேட்டிங்லயும் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அவங்க பவுலராகவே இருந்தாலும். இப்ப இருக்கிற இந்தியன் டீம்ல குல்தீப் யாதவால வந்துட்டு நல்ல டிஃபென்ஸ் இருக்கு, ஓகே, பட் அவங்க அவரால் ஸ்கோர் பண்ண முடியுமா? சொல்லு விஜய், சொல்லு விஜய். நான் அதுல ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஷமி கேன் பேட். ஷம்மி ஆல்சோ கேன் பேட், புவி ஆல்சோ கேன் பேட். நான் என்ன ஆட் பண்றேன் அப்படின்னா அந்த காலத்துல அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருந்தாங்க அப்படின்னா 5 பவுலர் கன் பவுலர்ஸ் வச்சிருந்தாங்க. அண்ட் இன்னொன்னு என்னன்னா ஏன் அவ்வளவு ட்ரஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்க கையில இருக்க அந்த 6 பேட்டர் வந்து எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பேட்டரா இருந்தாங்க. அதாவது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் காலைல ஸ்கூலுக்கு போவேன். அப்பேல ஆட ஆரம்பிச்ச புஜாரா நான் சாயங்காலம் 4 மணிக்கு வீட்டுக்கு வருவேன். அப்ப வரைக்கும் ஆடிட்டு இருப்பாரு. 100 பால் 200 பால் பிடிச்சிருப்பாரு. வெறும் 10 ரன் 15 ரன் அடிச்சிருப்பானா நிப்பாரு. அந்த அந்த டெஸ்ட் கிரிக்கெட் தான் நம்ம இப்ப எதிர்பார்க்கும். அந்த டெஸ்ட் கிரிக்கெட் நம்மளுக்கு வேணும். அந்த நீ 6 பேட்டர் சொன்ன அந்த 6 பேட்டர் ரொம்ப சூப்பரா விளாண்டாங்க. ஒரு ரித்திமன் சகா இருக்கட்டும், ஒரு ரோஹித் சர்மா இருக்கட்டும், ஒரு விராட் கோலியா இருக்கட்டும், ஒரு சதீஷ் புஜாரா, அஜின்கியா ரஹானே, இன்னும் நிறைய பேட்டர் சூப்பரா ஆடின பிளேயர்ஸ்ல இருந்தாங்க. அவங்கள நம்ம ட்ரஸ்ட் பண்ணலாம். ஏன்னா அவங்கள பேக் பண்ணாங்க. ஒரு பேட் சீரீஸ்ல நீங்க டிராப் பண்ணல. அப்படி பேக் பண்ண மாட்டேங்கிறாங்க இப்போ. ஆனா ட்ரஸ்ட் பிளைண்டா ட்ரஸ்ட் பண்ணி போனாங்க. எனக்கு தெரியும்பா, ரவி சாஸ்திரி சொல்லுவாரு, எனக்கு தெரியும் என் பிளேயர்ஸ் நல்லா விளையாடுவாங்க, அவங்கள நான் ட்ரஸ்ட் பண்றேன், அடுத்த சீரீஸ் நான் அவங்களை கூட்டு போவேன்னு சொல்லுவாங்க. கூட்டு போவார், சூப்பரா ஆடுவாரு. நம்மளுக்கு அந்த பிஜிடி பத்தி ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அந்த பிஜிடி பத்தி பேசுவோம். 2018 டு 2019 பிஜிடியா இருக்கட்டும், அப்புறம் 2020 டு 2021 அந்த பிஜிடிலாம் வந்துட்டு எனக்கு யங்ஸ்டர்ஸ் மட்டுமே இருந்தாங்க. நம்ம பும்ரா கிடையாது, விராட் கோலி கிடையாது, ரஹானே கேப்டன்சி பண்ணாரு. அவ்வளோ அழகா அவ்வளோ ட்ரஸ்ட் பண்ணி அந்த டீமை வந்து ரஹானே கோஆர்டினேட் பண்ணி அப்படிங்கும்போது அவங்க வந்து அவ்வளோ பேக் பண்ணி அத்தனை பேர் யங்ஸ்டர் நட்ராஜன்லாம் அந்த சீரீஸ்ல தான் வந்துட்டு டெபுவே பண்ணாரு. நெட் பவுலரா போய் நெட் பவுலரை கொண்டு போய் பவுலிங் போட விட்டு ஜெயிக்க வச்சாங்க. அப்போ உங்க கோச்சிங் எப்படி இருந்துச்சு, இப்போ உங்க கோச்சிங் எப்படி இருக்கு நீங்க பாருங்க. டீமை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க. நான் கிரிட்டிசைஸ் பண்ணது கோச்சை தான் கிரிட்டிசைஸ் பண்ணுவேன். டீம் செலெக்ஷனே இங்க தப்பு. ரொம்ப கரெக்டான ஒரு பாயிண்ட். கோச் பத்தி சொன்னேன். கண்டிப்பா இதுல நான் வந்து இதுல வந்து கேப்டன்சி நான் ஒண்ணு சொல்லுவேன். 2007 or 11 ஐ திங்க் ஸோ, எனக்கு இது சரியா தெரியல. எனக்கு இவங்க தான் வேணும் இவங்க எல்லாம் வேணாம் அப்படின்னு வந்துட்டு தோனி தான் சொன்னாரு. கேப்டனா தோனி சொன்னாரு, இவங்கெல்லாம் எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் கேப்டன்சி பண்றேன், இல்லைன்னா நான் கேப்டன்சி பண்ணல அப்படின்னு ஸ்ட்ராங்கா ஒரு டிசிஷன் வச்சாரு. அந்த மாதிரி இப்ப உள்ள கேப்டன்ஸ் பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவேன். அந்த விஷயத்துல வந்து நான் தோனியை நான் வந்து பாராட்டுவேன். டீம் வந்து அவர் உருவாக்குனாரு, அவரு சொல்ற டீம் இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு வந்து அப்படி ஒரு டீம் இருக்கா? நீங்க சொல்ற டீம் உங்களுக்கு கிடைக்கானா? கண்டிப்பா கிடையாது. அவங்களா ஒரு டீம் தராங்க, அந்த டீம் வச்சு நீ ஒரு 11 உருவாக்கு, நீ என்னமோ பண்ணு அப்படிங்கிற மாதிரி சும்மா கேப்டன்ஸ் வந்து எப்படி நம்ம பொம்மை மாதிரி மேல இருந்துட்டு அஜித் அகர்கரும் ஜிஜி மாமாவும் வந்து ஆட்டுறாங்க, இவங்க எல்லாம் வந்து ஆடுறாங்க, அவ்வளவுதான். எல்லாமே பப்பர்ஸா தான் இருக்காங்க. அடுத்து நம்ம இந்தியன் டீம் பத்தி பார்த்தோம்னா ஜூன் மாசம் விளையாடுறாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த டெஸ்ட் மேட்ச் இங்கிலாண்டோட. எப்படியும் நம்ம என்னதான் கத்துனாலும் என்னதான் இப்ப எல்லாரும் குரல் கொடுத்தாலும் சரி, அந்த அடுத்த வருஷம் ஐபிஎல் யார் நல்லா விளையாடுவாங்களோ அவங்கள தூக்கி டீம்ல போட போறாங்க. அவங்கள வச்சு ஆட போறாங்க. அதுதான் நடக்க போகுது. பட் ஆனா அதுக்கு முன்னாடி இப்போ இந்தியன் டீம் பிசிசிஐ எல்லாம் கண்டிப்பா ஒரு முடிவு எடுத்தாகணும். டெஸ்ட்டுக்கு மட்டுமாச்சும் நீங்க வந்து கோச் மாத்தி தான் ஆகணும். இல்ல
ஹீ ஷுட் ஸ்டெப் டவுன். அதுதான் என்னோட கருத்து. இதை வந்து நம்ம மட்டும் பேசினா போறாது, இந்த பெரிய பெரிய ஆட்கள்லாம் பேசணும், பெரிய பெரிய யூடியூபர்ஸ், பெரிய பெரிய இன்ஃபுளுசர் எல்லாம் பேசினா கண்டிப்பா இது நடக்கும். ஏன் அப்படின்னா யாருக்குமே வந்து ஜிஜி மேல ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸே கிடையாது. கண்டிப்பா நாங்க இன்னும் அதை மறக்க மாட்டோம். நீங்க வந்து நம்மளுக்கு வேர்ல்டு கப் வாங்கி கொடுத்துருங்க அந்த 91 நாங்க கண்டிப்பா அந்த கரை படிஞ்ச அந்த டிஷர்ட் அந்த ஜெர்சி எல்லாம் நாங்க மறக்கவே மாட்டோம். பட் ஆனா எஸ், நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும் நம்ம கோச்சிங் சரியில்லை அப்படின்ட்டு. ஸோ டெஸ்ட் கிரிக்கெட்ல கண்டிப்பா ஒரு நியூ கோச் தேவை. நீ வந்து இப்போ நான் சொல்றதுக்கு ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ராகுல் டிராவிட் வந்து முதலே வந்துட்டு இது கோச் பண்றீங்களான்னு கேட்டாங்க. அவர் வந்து ஒரு வார்த்தை சொன்னாரு, நான் அண்டர் 19 பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இந்தியன் டீமை நான் எடுத்துக்கிறேன். ரவி சாஸ்திரி வந்து 2024 to 2016 வந்து டீம்ல இருந்தாரு, அவர் மெம்பரா இருந்தாரு, டைரக்டரா இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து ஹெட் கோச்சா ப்ரொமோட் ஆனாரு. அதே மாதிரி இப்போ வந்து நீங்க ஜிஜி எடுத்துக்கோங்க, நான் எடுத்த உடனே டைரக்டா வந்து ஹெட் கோச் தான் கொடுப்பேன். ஒரு கப் அடிச்சு கொடுத்துருக்காருங்க கேகேஆருக்கு, அவ்வளவுதாங்க. அவரை கொண்டு வந்து டைரக்டா கொண்டு வந்து அதான் நீங்க ஐபிஎல் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் பாக்கீங்களா? இந்த சைக்கிள்ல எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்லை. ஒரு 4 வின் அடிச்சிருக்காங்க, அதுவும் தி கிரேட்டஸ்ட் பங்களாதேஷ் அண்ட் தி வெரி கிரேட்டஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் அடிச்சு ஒரு 4 வின் கையில வச்சிருக்காங்க. மிச்சம் எந்த சீரீஸும் கையில இல்ல. எனக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான் முடிஞ்சு. எனக்கு தெரிஞ்ச ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்காவும் திருப்பி உள்ள போவாங்க, அவங்களுக்குள்ள ஆடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் மேட்ச் நம்ம தோத்தப்பவே 18.3 ஆயிடுச்சு பர்சன்டேஜ் உள்ள போறதுக்கு. இப்பமெல்லாம் வந்து 8% இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறோம். இந்த ஷோ இதோட முடிஞ்சு. ஜிஜி பத்தி, அஜித் அகர்கரை பத்தி, சுப்மன் கில் பத்தி, நம்ம இந்தியன் டீம் பத்தி, யாரு வந்தா நல்லா இருக்கும், யாரு இல்லைன்னா நல்லா இருக்கும், யாரை மாத்தலாம், எந்த பொசிஷன் நம்மளுக்கு தேவை அப்படின்றதெல்லாம் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நாங்களும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். நீங்க நம்ம வியூஸ் எப்படி எவ்வளவு நாலேஜபிளா இருக்காங்க அப்படின்றத நாங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். இந்த வீடியோ நீங்க கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க எல்லாருக்கும். ஏன்னா இது ஒரு முக்கியமான வீடியோ. இந்த வீடியோ எல்லாத்துக்கும் போய் சேரணும், எல்லாரும் வந்து இதை உணர்ந்தோணும், எல்லாரும் சேர்ந்து நின்னாதான் நம்மளுக்கு வந்து கண்டிப்பா நம்ம இந்தியன் டீமுக்கு வந்து ஒரு கிடைக்கும். அதான் நிறைய பேர் சொல்லுவாங்க, போய் போய் ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு போய் இந்த வருத்து வாரியப்பா அப்படின்ட்டு. ஆனா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட்ன்றது வெறும் ஸ்போர்ட்ஸ் கிடையாது, வந்து ஒரு ரிலீஜியன். கண்டிப்பா இது வந்து பேசப்பட வேண்டிய ஒரு பொருள் தான். டெஸ்ட் கிரிக்கெட் வந்து செத்துறக்கூடாது. ஏன்னா நானும் ஒரு டெஸ்ட் ஃபேனு, பிரவீன் ஒரு டெஸ்ட் ஃபேனு, இனிமேல் நீங்க டெஸ்ட் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பேஸ் பால், ஸ்கை பால், அந்த பால், இந்த பால்ன்றதுனால வெளியக்கூடாது. ப்ராப்பர் டெஸ்ட் கிரிக்கெட் நம்மளுக்கு கிடைச்சா போதும். பார்க்கலாம் விஜய், நம்ம எவ்வளவுதான் கத்துனாலும் இவங்க மாறுவாங்களா என்னன்னு நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஃபர்தரா என்ன நடக்கு அப்படின்னு. ஓகே, see you in next video விஜய். ஓகே, பை பிரவீன். பை 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 பை.